Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸுக்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில விளையாட போறாங்க. ஹெட் டு ஹெட் பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐபிஎல்ல பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அகேன்ஸ்ட் ஈச் அதர் 29 டைம்ஸ் விளையாடி இருக்காங்க. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 15 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 14 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் அட் தி அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில வந்து பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் 9 டைம்ஸ் ஆடி இருக்காங்க கோட்லா கிரவுண்ட்ல. அது ஒரிஜினலி ஃபிரோஷா கோட்லாவா இருந்தது, இப்போ அருண் ஜேட்லி ஸ்டேடியமா மாத்திட்டாங்க. ஸோ அங்க ஹெட் டு ஹெட் வந்து பிட்வீன் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தோம்னா 9 மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டெல்லி கிரவுண்ட்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சாதகமா இருக்கு ஹெட் டு ஹெட். ஆனா ஓவரால் ஹெட் டு ஹெட்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்லைட்டா எட்ஜ் பண்றாங்க டெல்லி கேபிட்டல்ஸ், ஒரு வின் அதிகம் வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸோட. ஸோ அதுதான் ஹெட் டு ஹெட். அண்ட் டீம் காம்பினேஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு மாதிரி தோத்துட்டே வராங்க, ஒரு மாதிரி பேட்டிங்கும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டா இருக்கு, பவுலிங்கும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. ஸோ அதனால வந்து ரெண்டு சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல. போன மேட்ச்ல வந்து நிதிஷ் ராணாவை ரொம்ப கீழே இறக்கின மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து நிதிஷ் ராணாவை அவ்வளோ கீழே இறக்க போறாங்கன்னா ப்ராபப்ளி நிதிஷ் ராணாவை ரீப்ளேஸ் பண்ணி சுபம் தூபே வந்து ஆர்ஆரோட பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுபம் தூபே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷர், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட நல்லா விளையாடினார் இந்த வருஷம். ஸோ அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஃபினிஷர் ஆப்ஷனா இருப்பார் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அண்ட் இன்னொரு சேஞ்ச் வந்து என்னன்னா குமார் கார்த்திகேயாக்கு பதில் யுத்வீர் சிங் சரக்கை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா யுத்வீர் சிங் சரக் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஸோ இந்த 2 சேஞ்சும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட பிளேயிங் லெவன்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு வந்தோம்னா ஃபேஃப் டு பிளஸி வந்து இன்னைக்கு ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபேஃப் டு பிளஸி ஃபிட்டா இருந்தாருன்னா ஜேக் ஃப்ரேசர் மெகருக்கு பதிலாக ஃபேஃப் டு பிளஸி வந்து பிளேயிங் லெவன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு பிளேயர் டியர் கிரிக்கெட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு 2022 ட்வீட் போட்டு முதல் மேட்ச்லயே வந்து 89 ரன்ஸ் அடிச்சாரு. அவர் பிளேயிங் லெவன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வேற யாருமே இல்லை, கருண் நாயர். ஒரு சரியான ஒரு பிளேயர், சூப்பர்பா பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து 89 ரன்ஸ் அடிச்ச காரணத்தினால டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அவரை சைட்லைன் பண்றதுல நியாயமே இருக்காது. அதனால அவரும் வந்து பிளேயிங் லெவன்ல வந்துருவாரு. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சீசன்ல. அண்ட் இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மேட்சப்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து என்னன்னு பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் வர்சஸ் முகேஷ் குமார். முகேஷ் குமார் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வாலை வந்து 2 வாட்டி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு ப்ரீவியஸ்லி இந்த ஐபிஎல். அண்ட் 7 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு 9 பால்ஸ்ல. ஸோ அதனால வந்து அது ஒரு நல்ல மேட்சப்பா இருக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வர்சஸ் முகேஷ் குமார். அண்ட் இன்னொரு வந்து மேட்சப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மேட்சப்ல ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து பார்த்தோம்னா சந்தீப் சர்மா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஐபிஎல்ல வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 18 மேட்சஸ்ல அட் அன் இம்ப்ரெசிவ் எக்கானமி ஆஃப் 7.29. ஸோ அதனால வந்து சந்தீப் சர்மாக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும் இன்னைக்கு. ஸோ இதுதான் இன்னத்த இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் இன்னைக்கு டாஸ் வின் பண்ற டீம் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி வந்து டெல்லி கண்டிஷன்ஸ், வாங்கடே கண்டிஷன்ஸ், ஈடன் கார்டன்ஸ் கண்டிஷன்ஸ், சின்னசுவாமி கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ்லாம் டாஸ் வின் பண்ற டீம் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. ஏன்னா கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே சேசிங் டீமுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கும். ஸோ இன்னைக்கும் டாஸ் வின் பண்ற டீம் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.